Hi, welcome you to Learn English. இந்த சேனலில் இஃப் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவும் இஃப் கண்டிஷன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுற வீடியோ தான். நான் பாடினால் நீ ஓடுவாய், நான் பாடியிருந்தால் நீ ஓடியிருப்பாய், இந்த மாதிரி வாக்கியங்கள் இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் படித்தால் பாஸ் பண்ணுவேன். ஓகே, படிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னது? ஸ்டடி. உங்கள் எல்லாருக்குமே தெரியும். படித்தால் அப்படின்னு வர்றப்ப இஃப் அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறோம். இஃப் ஐ ஸ்டடி, படித்தால். பாஸ் பண்ணுவேன், வில் பாஸ். இஃப் ஐ ஸ்டடி அப்படிங்கிறது சிம்பிள் ப்ரெசன்ட், ஐ வில் பாஸ் அப்படிங்கிறது சிம்பிள் ஃபியூச்சர். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ரொம்ப சிம்பிளானது இந்த இஃப் கண்டிஷன்ஸ். இஃப் கண்டிஷன்ஸ் 3 டைப்ஸ் இருக்குது. இதில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஃபர்ஸ்ட் டைப். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இஃப் வி கோ வி வில் மீட். நாங்கள் போனால் அவரை சந்திப்போம். போகிறதுக்கு கோ, கோ அப்படிங்கிற வார்த்தை போகிறது. நாங்கள் போனால் அப்படின்னு வர்றப்ப இஃப் யூஸ் பண்ணுறோம். இஃப் வி கோ, சந்திப்போம், இனிமேல் சந்திப்போம், வில் மீட். இஃப் வி கோ வி வில் மீட். ஹிம் அப்படிங்கிற வேர்டை சேர்த்துக்கோங்க. நாங்கள் போனால் அவரை சந்திப்போம். இன்னொரு சென்டென்ஸ் பாருங்கள். அவர் பேசினால் அவர்கள் வருவார்கள். பேசுகிறதுக்கு இங்கிலீஷில் ஸ்பீக். அவர் பேசினால் இஃப் ஹீ ஸ்பீக்ஸ். ஏன் இந்த இடத்துல வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம்? ஸ்பீக் அப்படிங்கிற வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். ஸோ இதை சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை பண்ணுறோம். இதில் ஹீ அப்படிங்கிறது சிங்குலர். சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணுறோம். இஃப் ஹீ ஸ்பீக்ஸ். வில் கம், வருவார்கள். இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் தே வில் கம். இஃப் கண்டிஷனில் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் நம்ம பார்த்துருக்கோம். ரொம்ப சிம்பிளானது. சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணது. இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, அப்போ நம்ம சொல்கிறது நான் படித்தேன்னா பாஸ் பண்ணிடுவேன். இஃப் வி கோ வி வில் மீட். இன்னும் போகலை. இஃப் வி கோ, நாம் சென்றால், வி வில் மீட், நாம் சந்திப்போம். இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் தே வில் கம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கண்டிஷன். இதிலிருந்து செகண்ட் கண்டிஷனுக்கு போகலாம். அகைன் இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இஃப் ஐ ஸ்டடி ஐ வில் பாஸ். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். கீழே இருக்கிற தமிழ் வாக்கியத்தை பாருங்களேன். நான் படித்திருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம்? படித்திருந்தால் நான் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா படிக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகே, அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. நான் படித்திருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன். ரெண்டு கண்டிஷன்ஸ்க்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை நல்லா புரிஞ்சுக்கிறணும். நான் படித்தால் பாஸ் பண்ணி விடுவேன் அப்படின்னா இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை, இனிமேல் தான் படிக்க போகிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் படித்திருந்தால் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா அந்த வேலை, அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. அதாவது படிக்கலை, பாஸ் பண்ணலை அப்படின்னு அர்த்தம். நான் படிச்சிருந்தேன்னா பாஸ் பண்ணியிருப்பேன். இது கண்டிஷன் 2. இப்போ ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷனை வச்சு செகண்ட் இஃப் கண்டிஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு பார்க்கலாம். ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸையும் பார்க்கலாம். படிக்கிறதுக்கு ஸ்டடி, படித்தேன் அப்படிங்கிறதுக்கு ஸ்டடீடு. படித்திருந்தால் இஃப் ஐ ஸ்டடீடு. ஓகே, நான் படித்திருந்தால் இஃப் ஐ ஸ்டடீடு. இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதாவது செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனால் ஃபர்ஸ்ட் கண்டிஷனில் இனிமேல் நடக்க போகுது. இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ். இந்த வுட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஒரு மாடல் வேர்ப். ஓகே, இதுதான் ஸ்ட்ரக்சர். இது அப்படியே மனப்பாடம் பண்ணியிருக்கேன். இது இஃப் கண்டிஷன்ஸுடைய செகண்ட் ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சரில் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ், சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது வில் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. செகண்ட் ஸ்ட்ரக்சரில் வுட் வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முன்னாடி பாஸ்ட் டென்ஸ் வரும். இஃப் ஐ ஸ்டடீட் ஐ வுட் பாஸ். நாங்கள் போனால் அவரை சந்திப்போம். இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இஃப் வி கோ வி வில் மீட். நாங்கள் போயிருந்தால் அவரை சந்தித்திருப்போம். இப்போ போகிறதுக்கு இங்கிலீஷில் கோ, போனோம், சென்றோம் அப்படிங்கிறதுக்கு கோவோட பாஸ்ட் டென்ஸ் வென்ட். போயிருந்தால் இஃப் வி வென்ட். இஃப் வி வென்ட் வி வுட் மீட். இதுக்கு என்ன அர்த்தம்? நாங்கள் போகலை அப்படின்னு அர்த்தம். தட்ஸ் ஆல். ஸோ அந்த செயல் நடந்து முடிஞ்சிருச்சு. நாங்கள் போகலை, அதனால் பார்க்க முடியல. போயிருந்தால் பார்த்துருப்போம். இஃப் வி வென்ட் வி வுட் மீட். கடந்த காலம். இஃப் வி கோ வி வில் மீட். அந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பாருங்கள். இனிமேல் போக போகிறோம், நாங்கள் அங்கே போனோன்னா பார்க்குறோம் அப்படின்னு அர்த்தம். இதில் பாசிபிலிட்டி இருக்குது. செகண்ட் கண்டிஷனில் பாசிபிலிட்டி இல்லை. அவர் பேசினால் அவர்கள் வருவார்கள். அவர் பேசியிருந்தால் அவர்கள் வந்திருப்பார்கள். இஃப் ஹீ ஸ்பீக்ஸ் தே வில் கம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இஃப் ஹீ ஸ்போக்,
ஸ்போக் அப்படின்னா ஸ்பீக்கோட பாசன்ஸ் ஸ்போக். இஃப் ஹீ ஸ்போக் தே வுட் கம். ஓகே, தே வில் கம், தே வுட் கம். ஈஸியாக உங்களால் இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிற முடியும். ரெண்டு ஸ்ட்ரக்சர்ஸுமே ஈஸி தான். இங்கிலீஷ் கம்யூனிகேஷனில் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் மட்டுமே இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் சிம்பிள் பாஸ்ட், வுட் ப்ளஸ் வெர்ப். ஃபர்ஸ்ட் கண்டிஷனுடைய ஸ்ட்ரக்சர் சிம்பிள் ப்ரெசன்ட், சிம்பிள் ஃபியூச்சர். நான் பாடினால் நீ ஓடுவாய். ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். பாடுறதுக்கு இங்கிலீஷ் வேர்டு என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ஓடுறதுக்கும் இங்கிலீஷில் தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன்லேயும் ஃப்ரேம் பண்ணுங்கள், செகண்ட் கண்டிஷன்லேயும் ஃப்ரேம் பண்ணுங்கள். நான் டென்ஸ் கொடுத்துட்டேன். ரொம்ப ஈஸியாக உங்களால் ஃப்ரேம் பண்ண முடியும். ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களால் முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நான் பாடினால் நீ ஓடுவாய். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் ஐ சிங் யூ வில் ரன். நான் பாடியிருந்தால் நீ ஓடியிருப்பாய். இஃப் ஐ sang யூ வுட் ரன். வுட் ப்ளஸ் வெர்ப். இஃப் ஐ sang, sang அப்படின்னா சிங்கோட பாசன்ஸ் sang. அகைன் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த வாக்கியங்களை ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ரெண்டுலேயுமே ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். நீ எழுதினால் நான் வாசிப்பேன். நீ எழுதியிருந்தால் நான் வாசித்திருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன். எழுதுறதுக்கு இங்கிலீஷில் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், வாசிக்கிறதுக்கு இங்கிலீஷில் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன், இஃப் யூ ரைட் ஐ வில் ரீட். நீ எழுதியிருந்தால் நான் வாசித்திருப்பேன். செகண்ட் கண்டிஷன், இஃப் யூ ரோட் ஐ வுட் ரீட். ஸோ ரைட், ரோட், டபிள்யூ சைலண்ட், அதனால் ரைட் அப்படின்னு தான் வாசிக்கணும், ரோட் அப்படின்னு தான் வாசிக்கணும். ரைட் அப்படின்னு டபிள்யூவை ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடாது. அவர் எடுத்தால் நமக்கு கொடுப்பார். எடுக்கிறது கொடுக்கறது ரொம்ப சிம்பிளான வேர்டு தான். அவர் எடுத்திருந்தால் நமக்கு கொடுத்திருப்பார். இது செகண்ட் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் செகண்ட் கண்டிஷன் ரெண்டையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்ப நீங்கள் எந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணும், எந்த இடத்துல செகண்ட் கண்டிஷன் யூஸ் பண்ணணுங்கிறத இங்கே கெஸ் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த மாதிரி சிச்சுவேஷன் வர்றப்போ உங்களால் அப்ளை பண்ண முடியும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஹீ டேக்ஸ் ஹீ வில் கிவ். இஃப் ஹீ டுக் ஹீ வுட் கிவ். இஃப் ஹீ டேக்ஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல் அப்ளை ஆயிருக்கு. இஃப் ஹீ டேக்ஸ் ஹீ வில் கிவ், அவர் எடுத்தால் நமக்கு கொடுப்பார். அவர் எடுத்திருந்தால் நமக்கு கொடுத்திருப்பார். இஃப் ஹீ டுக் ஹீ வுட் கிவ், அவர் எடுத்திருந்தால் நமக்கு கொடுத்திருப்பார். இப்போ இஃப் கண்டிஷனுடைய தேர்ட் கண்டிஷன் பாருங்களேன், அவர் எடுத்திருந்தால் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஸோ ரெண்டு கண்டிஷன்ஸ் பார்த்தோம், கொடுத்திருப்பார் கொடுப்பார் அப்படின்னு. இப்போ அவர் எடுத்திருந்தால் நமக்கு கொடுத்திருக்கலாம். ஓகே, எடுத்தாரா எடுக்கலையா அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது, எடுத்திருந்தால் கொடுத்துருக்கலாம். இது தேர்ட் கண்டிஷன். இது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எடுத்துக்கோங்க, அந்த கண்டிஷனை ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் செகண்டில் சொல்லி பாருங்கள். அப்படி சொல்லி பார்க்குறப்ப அந்த ரூல் பணப்படமாயிரும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.